அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வீக் 2 உடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ப்ளஸ் இன்டர்னல் செக்யூரிட்டி இந்த வீடியோஸை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த டாபிக்ஸில் இருக்க வீடியோஸை பார்ப்போம். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஆஸ்ட்ரோபேஸ் அப்படிங்கிற பெங்களூரு பேஸ்டு ஆஸ்ட்ரோபேஸ்டு ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எவரெஸ்ட் அப்படிங்கிற அவங்களுடைய ராக்கெட் இன்ஜினை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, சக்சஸ்ஃபுல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படியாப்பட்ட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃப்ளோ ஸ்டேஜ்டு கம்பர்ஷன். ஓகேங்களா? ஃபுல் ஃப்ளோ ஸ்டேஜ்டு கம்பர்ஷன். LOX அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் ஆக்சிஜன் மீத்தேன் ராக்கெட் இன்ஜின் அது. ஓகே, அப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷனுடைய ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எவரெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பிரைவேட்லி பில்டு ராக்கெட் இன்ஜின். ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும். செகண்ட், இதோடைய அந்த ஃபுல் ஃப்ளோ ஸ்டேஜ்டு கம்பர்ஷன் இருக்குல்ல, இதோடைய மெக்கானிசம் என்ன அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபுல் ஃப்ளோ ஸ்டேஜ்டு கம்பர்ஷன் அப்படிங்கிறது அது வந்து ஒரு ராக்கெட் இன்ஜின் சைக்கிள்ல இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராக்கெட்டை இயக்கிறதுக்கு நமக்கு டர்பைன் தேவை. ஓகேங்களா? டர்பைனை நம்ம வந்து ஃப்ளோ பண்ண விடணும். இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டர்பைனை இயக்கிறதுக்கு ஃபியூவலும் அதுக்கப்புறமா வந்து ஆக்சிஜனும் வச்சிருக்காங்க. இதை ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் பர்ன் பண்றாங்க. இந்த டர்பைன் அப்புறம் சுத்துது, அதுக்கப்புறம் ராக்கெட் வந்து இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த மெக்கானிசம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து ஃபுல் ஃப்ளோ ஸ்டேஜ்டு கம்பர்ஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, இதுக்கான ஃபியூவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீத்தேன், இதுக்கான ஆக்சிடைசர் என்ன அப்படின்னா லிக்விட் ஆக்சிஜன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிமி K3 அண்டர் குளோபல் ஏஐ ரேஸ் அப்படிங்கிற இதுல கிமி K3 அப்படிங்கிறது என்னன்னா, சைனீஸ் பேஸ்டு ஏஐ கம்பெனி ஒன்று இருக்கு, மூன் ஷாட் ஏஐ அப்படின்ட்டு. அவங்க இந்த கிமி K3 அப்படிங்கிற அட்வான்ஸ்டு ஏஐ மாடலை வந்து இப்போ வந்து லேட்டஸ்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்ரோச்ல அப்படின்னா, ஓப்பன் வெயிட் அப்ரோச்ல. இப்ப இது இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி படிக்கணுங்கிறத யூபிஎஸ்சியோட பிவைக்யூ வச்சுதான் நம்மளால வந்து அப்ரோச் பண்ண முடியும். இப்ப பிவைக்யூல 2025ல இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இட் இஸ் expected that Majorana 1 chip will enable quantum computing. ஓகேங்களா? குவாண்டம் கம்ப்யூட்டிங்கா இருக்கட்டும், ஏஐயா இருக்கட்டும், இப்ப இதுதான் வந்து யூபிஎஸ்சியோடைய நியூ பஸ்வேர்ட்ஸ். ஓகே, அதனால நம்ம அதுல இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸையும் அதுக்கப்புறமா வந்து டேர்ம்ஸையும் படிச்சுதான் ஆகணும். மஜரோனா 1 சிப் ஹாஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட் பை அமேசான் வெப் சர்வீசஸ். இதுல தப்பு. ஓகேங்களா? அப்போ மஜரோனா 1 யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட். ஓகே, நெக்ஸ்ட் டீப் லேர்னிங் இஸ் அ சப்செட் ஆஃப் த மிஷின் லேர்னிங். இதுவும் சரி, ஃபர்ஸ்டும் சரி, தேர்டும் சரி, ரொம்ப காமனா இருக்கு. இது வந்து ஒரு ஃபேக்ட் வந்து உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுல எதை வேணாலும் போடலாம். அமேசானுக்கு பதில் நீங்க என்ன வேணாலும் போட்டிருக்கலாம். ஓகேங்களா? அப்படி கெஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து 1 and 3 கன்ஃபார்மா வந்திருக்கணும். சி அண்ட் டில வந்து நின்றுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் சி இயர். ஓகே, இப்போ இதுக்கு வாங்க. இப்ப நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப என்ன கேட்கலாம், கிமி K3 அப்படிங்கிற அந்த ஏஐ யாரு லான்ச் பண்ணது அப்படிங்கிறத கேட்கலாம். மூன் ஷாட் ஏஐ. ஓகேங்களா? அப்ப அதுக்கு பதில் இருக்கக்கூடிய ஓப்பன் ஏஐயோ இல்லைன்னா வந்து மூன் ஷாட் ஏஐக்கு பதில் ஏதாவது வந்து ஒரு யூஎஸ் பேஸ்ட் ஏஐ கம்பெனிஸ், இப்ப கிளாடோ அந்த மாதிரி ஏதாவது அவங்க வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அது தப்பாயிடும். நெக்ஸ்ட், இதுல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் நம்ம படிக்கணும். பேராமீட்டர்ஸ், அதுக்கப்புறமா வந்து கான்டெக்ஸ்ட் விண்டோ, ஓப்பன் வெயிட் மாடல். இந்த மூணு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? இப்ப பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து நியூமரிக்கல் வேல்யூ, அதாவது வந்து இது எந்த அளவுக்கு எவ்வளவு நியூமரிக்கல் வேல்யூஸை வந்து இது கொடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க ஒரு ஏஐ அப்படிங்கிறது தான் அதோடைய பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் விண்டோ அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம ஒரு சிங்கிள் இன்டராக்ஷன் ப்ராசஸ்ல அது எந்த அளவுக்கான இன்ஃபர்மேஷனை ரெஃபர் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குது அந்த அவுட்புட்டை அப்படிங்கிறது தான் கான்டெக்ஸ்ட் விண்டோ. ஓகே, அதுக்கப்புறம் ஓப்பன் வெயிட் மாடல் அப்படிங்கிறது என்னன்னா, ஆல்ரெடி வந்து நிறைய பேராமீட்டர்ஸ்ல வந்து சில மாடல்ஸை ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வந்து நம்ம வி கேன் யூஸ் இட் ஃபார் அவர் யூஸ். ஓகேங்களா? அதுதான் வந்து ஓப்பன் வெயிட் மாடல். ஓகே, அப்ப ஆனா வந்து ஓப்பன் வெயிட் மாடல் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் நெசசரிலி ஓப்பன் சோர்ஸ். ஓகே, ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது லைசன்ஸ்ல இருந்து அந்த சாஃப்ட்வேர் இதுல இருந்து எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும். ஆனா ஓப்பன் வெயிட் அப்படிங்கிறது இட் இஸ் ரிலீஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு செல்ஃப் ரெஸ்டைன்டு ரெலவெண்ட் லைசன்ஸோட தான் உங்களால யூஸ் பண்ண முடியுங்கிற அந்த விஷயம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா?
நாட் நெசசரிலி அப்படின்னா ஆல் த டைம் வந்து ஓப்பன் வெயிட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஓப்பன் சோர்ஸ்ங்கிறது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு NERI SZAR சிஎஸ்ஐஆர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் நீர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே ஹவ் லான்ச்ட் தேர் ப்ராடக்ட் விச் இஸ் போர்ட்டபிள் கிராவிட்டி பேஸ்டு வாட்டர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம். இது எதுக்காக? இப்போ ஃப்ளட் அஃபெக்ட் பண்ற டிஸ்ட்ரிக்ட் சில இப்போ ரீசெண்டா வந்து அசாம்ல ஃப்ளட்ல அஃபெக்ட் ஆச்சு. அப்ப குடிதண்ணீர் தேவை வந்து எமர்ஜென்சில தேவைப்படும். அப்ப அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா குடிக்க தண்ணியை வந்து அவங்களால வந்து எடுக்க முடியாதுங்கிறதுனால கண்டாமினேட்டட் வாட்டர்ஸை வந்து அவங்க குடிக்க வேண்டிய சூழ்நிலை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படும். ஓகேங்களா, ஏன்னா வந்து டேப் வாட்டர்ஸ் எல்லாம் வந்து கட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில என்ன பண்றாங்கன்னா இண்டிஜினியஸா வந்து டீசென்ட்ரலைஸ்டு வாட்டர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து தயார் பண்றாங்க வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி. அதான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராவிட்டி பேஸ்டு. ஓகே, கிராவிட்டி பேஸ்டு வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி இது. ஓகே, ஏன்னா அங்க எலக்ட்ரிசிட்டி லைன்ஸும் கட் ஆயிருக்கும், ஏன்னா ஃபிளட் வந்திருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கலா வந்து எலக்ட்ரிக் லைன் கேபிள்ஸ் வந்து கட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், வாட்டர் செக்யூரிட்டி, அப்புறமா வந்து பிளாஸ்டிக் பொல்யூஷன் எல்லாத்தையும் ஒரே டைம்ல வந்து சால்வ் பண்ணுது. ஏன்னா லோக்கலா இண்டிஜினியஸா இருக்கக்கூடிய அந்த வாட்டரை அதை வந்து பியூரிஃபை பண்ணி அதை நம்ம குடிக்கிறோம். ஓகேங்களா, அதுதான் வந்து இந்த ப்ராடக்டோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இது ஏதோ போர்ட்டபிள், அப்போ நம்மளால வந்து அதை தூக்கிட்டு போக முடியும். அதனாலதான் அது டீசென்ட்ரலைஸ்ட் கிராவிட்டி பேஸ்ட் வாட்டர் பியூரிஃபிகேஷன். ஓகேங்களா, கிராவிட்டி பேஸ்ட் விச் இஸ் நாட் விச் டசன்ட் டிபெண்ட் ஆன் எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரேஸ் நாசா இன்வைட்ஸ் இஸ்ரோ டு ஜாயின் மூன் பேஸ்ட் ப்ரோக்ராம். ஓகேங்களா, நாசா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஹவ் இன்வைட்டட் த இஸ்ரோ ஃபார் தேர் மூன் பேஸ்ட் ப்ரோக்ராம். இப்போ ரீசெண்டா வந்து 9th இந்தியா யூஎஸ் சிவில் ஸ்பேஸ் ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் வந்து பெங்களூர்ல நடந்துச்சு. அங்க வந்து அவங்களுடைய அந்த மூன் பேஸ் உடைய ப்ரோக்ராம்ல இஸ்ரோவையும் வந்து இணைச்சிக்க சொல்லி அவங்க வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. இது வந்து இந்த ஃபார்மல் இன்வைட் எதுல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டெமிஸ் அக்கார்டோடைய அந்த எக்ஸ்டென்ஷனா நம்ம எடுத்துக்கலாம். ஆர்டெமிஸ் அக்கார்ட் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் அ பிரின்சிபல் ஃபார் சிவில் எக்ஸ்ப்ளோரேஷன் யூஸ்ட் ஃபார் மூனா இருக்கட்டும், மாசா இருக்கட்டும், அதர் செலஸ்டியல் பாடிஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக ஒரு அக்கார்டு வந்து யூஎஸ் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு பேர் தான் வந்து ஆர்டெமிஸ் அக்கார்டு. ஓகேங்களா, இப்ப இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமனிட்டியோடைய ஃபர்ஸ்ட் அவுட் போஸ்ட அதர் செலஸ்டியல் பாடியில லான்ச் பண்ணணும் அப்படின்னு வந்து யூஎஸ் வந்து இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இனிஷியலா இப்போ மூன்ல வந்து லான்ச் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஹியூமனிட்டியோடைய ஃபர்ஸ்ட் அவுட் போஸ்ட் ஆன் அதர் செலஸ்டியல் பாடி. அப்ப இது வரைக்கும் அது மாதிரி பண்ணதே கிடையாது. ஓகேங்களா, அப்ப ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கே சார், அது என்ன? இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கே, அதுன்றது அது வந்து லோவர் எர்த் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய ஒரு 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 பாடி தானே தவிர மூணுக்கெல்லாம் வந்து நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நம்ம அவுட் போஸ்டையும் தயாரிச்சதே இல்லை. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி மூணுடைய சவுத் போல்ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைச்சிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து இப்ப இந்தியா யூஎஸ் வந்து ஸ்பேஸ் கோஆபரேஷன் அப்படிங்கிறது சயின்ஸையும் தாண்டி அப்சர்வேஷன்ல, ஹியூமன் ஸ்பேஸ் பிளைட்ல, கமர்ஷியல் ஸ்பேஸ்ல அப்படின்ட்டு வந்து அது இயங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கூட வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ககன்யான் மிஷனுக்காக நம்மளுடைய அஸ்ட்ரோநாட்ஸை வந்து அவங்க ட்ரெயின் பண்ணாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்து நிசார் மிஷன்லயும் வந்து நிசார் அப்படிங்கிறது நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பாச்சர் ரேடார் தான். ஓகேங்களா, இதோடைய அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பாச்சர் ரேடார் வந்து லோ எர்த் ஆர்பிட்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க, ஃபிக்ஸ் பண்ண போறாங்க சன் சிங்க்ரோனைஸ்டு ஆர்பிட்ல ஃபார் அப்சர்வேஷன், எர்த் அப்சர்வேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவுக்கும் அதுக்கப்புறம் யூஎஸ்க்கும். இதே சமயத்துல இன்னொன்னும் நீங்க நோட் பண்ணணும், என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் லூனார் ரிசர்ச் ஸ்டேஷன் அப்படின்ட்டு வந்து சைனாவும் ரஷ்யாவும் என்ன பண்ண போறாங்கன்னா 2035ல அதே மாதிரி சவுத் போல்ல வந்து ஒரு ஸ்டேஷனை கட்ட போறாங்க அப்படின்னா அதுக்கான ஒர்க்கும் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 17 கண்ட்ரீஸ் அண்ட் ஒரு 50 ஆர்கனைசேஷன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ஒன்னு சேர்ந்து இந்த ஒர்க்கை இந்த ப்ராஜெக்ட்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து சவுதி அரேபியா அண்ட் பாகிஸ்தான் அவங்களோட டிஃபென்ஸ் பேக்ட் வந்து இப்போ வந்து ரீசெண்டா வந்துட்டு இருக்கு. அண்ட் தேர் இஸ் அ எமர்ஜென்ஸ் ஆஃப் ட்ரைலேட்டரல் ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா, மக்கா
ஜாயிண்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு வந்து இதை சொல்றாங்க. சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எந்த கண்ட்ரி எய்தர் இந்த ரெண்டு கண்ட்ரில ஏதாவது ஒரு கண்ட்ரியை தாக்குனாங்க அப்படின்னா இன்னொரு கண்ட்ரியை தாக்குனதா அது வந்து பொருள் கொள்ளப்படும். ஓகேங்களா? அப்ப இவங்களும் எய்டுக்காக வருவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி there is a emergence of axis between ட்ரைலேட்டரல் ஆக்சிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சவுதி அரேபியா, பாகிஸ்தான் அண்ட் டர்க்கி. ஓகேங்களா? இது வெஸ்ட் ஏஷியன் செக்யூரிட்டி அண்ட் கலெக்டிவ் டிட்டரன்ஸுக்கு வந்து ஒரு இம்ப்ளிகேஷனை வந்து ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் என்விரான்மெண்ட்டுக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து இவங்கெல்லாம் சொல்றாங்க. ஓகேங்களா? இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பேசுறாங்க. ஏன்னா given the problematic association or relation between இந்தியா அண்ட் பாகிஸ்தான், ஓகே, இந்த மாதிரியான ஆக்சிஸ் உருவாகிறது இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் என்விரான்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனா தேர் வில் பி சம் இம்ப்ளிகேஷன் அப்படின்னு வந்து கருதுறாங்க. ஓகே, அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பாகிஸ்தான் அவங்க என்ன கொண்டு வராங்க டேபிள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங் மிலிட்டரி, லார்ஜ் ஸ்டாண்டிங் மிலிட்டரியா இருக்கட்டும், நியூக்ளியர் வெப்பன் கெப்பாசிட்டியா இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் இன் கவுண்டர் டெரரிசமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து அவங்க கொடுக்கலாம். சவுதி அரேபியாவுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரானோட இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிளிக்டா இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து இப்போ யமனோட வந்து ஹவுதிஸ் படையினரோட சேர்ந்து இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ சவுதி அரேபியா ஹிஸ்டாரிக்கலி மெயின்டைன் க்ளோஸ் எக்கனாமிக் அண்ட் மிலிட்டரி ரிலேஷன்ஷிப் வித் பாகிஸ்தான். இதுல டர்க்கி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஆர் ஆல்சோ ஹேவிங் அ சிக்னிபிகன்ட் கன்வென்ஷனல் மிலிட்டரி ஆஸ் வெல் அஸ் ட்ரோன் ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி. ரொம்ப இம்பார்ட்டண்டா தே ஆர் நாட்டோ மெம்பர். ஓகேங்களா? நாட்டோ மெம்பரா இருக்காங்க. ஸோ இது எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டியில எல்லாருமே வந்து கான்சென்ட்ரேட் ஆகாம the architecture of West Asia is going like a web like situation. ஓகேங்களா? வெப் மாதிரி வந்து கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த இதுல வந்து போகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து கனெக்ட் ஆகுது. இப்போ ஒரு இடத்த தொட்டோம் அப்படின்னா இவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, இந்த இதுக்காக இவங்க வருவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் வந்து பேக்ட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து அது ட்ரைலேட்டரலா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டர்க்கி வந்து நாட்டோவோட வந்து ஒரு நாட்டோட மெம்பர்ஷிப்பா இருக்கு. அப்ப டர்க்கியை அடிக்கிறோம் அப்படின்னா பாகிஸ்தானும் வருவாங்க, சவுதி அரேபியாவும் வருவாங்க, இந்த சைட்ல நாட்டோல இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் வருவாங்க. பிகாஸ் நாட்டோவுமே வந்து கலெக்டிவ் டிஃபென்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியை கொண்டதுதான். ஓகேங்களா? ஆர்டிகல் 5. ஓகே, நாட்டோவை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்க பாத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா கத்தார் வந்து என்ன பண்றாங்க, டர்க்கியோடையும் யுனைடெட் ஸ்டேட்ஸோடையும் அவங்க டிஃபென்ஸ் கோஆபரேஷன் போட்டிருக்காங்க. அப்ப டர்க்கிய அடிச்சோம் அப்படின்னா கத்தாரும் வருவாங்க, இங்க நாட்டோ அடிக்கும் போது யூஎஸும் வருவாங்க. ஓகேங்களா? இங்க இவங்களும் சேர்ந்துருக்காங்க. அப்ப தேர் இஸ் அ வெப் லைக் சுச்சுவேஷன். ஓகேங்களா? இன்ஸ்டெட் ஆஃப் எனி ஒரு மைய பவர்ல அது வந்து கான்சென்ட்ரேட் ஆகாம, ஓகே, இந்த ஒரு சுச்சுவேஷன்ல போகுது. இது என்ன குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ் உடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக் கேலிபிரேஷன். ஓகேங்களா? யூஎஸ் வந்து இன்க்ரீசிங்கா மற்ற கண்ட்ரீஸ்லாம் ரீஜனல் ஸ்டேட்ஸ்லாம் யூஎஸோட வந்து நம்ம டிபெண்ட் ஆயிருக்க கூடாது, நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஈரான் ஃபேக்டரா இருக்கட்டும், அப்புறம் காசா கான்ஃபிளிக்டா இருக்கட்டும், ரீஜனல் பவர்ஸோடைய காம்படிஷனா இருக்கட்டும், ஓகேங்களா, ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேகமா இருக்கட்டும், இது எல்லா ஃபேக்டர்ஸும் சேர்ந்துதான் இந்த வெப் லைக் சுச்சுவேஷனை ஒரு நெட்வொர்க்டு சுச்சுவேஷனை வந்து கொடுக்குது. ஓகேங்களா? இந்தியாவுக்கு அதோடைய மல்டி அலைன்மெண்ட் அப்ரோச் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்ரோச் வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம். ஏன்னா இந்தியா இஸ் ஆல்சோ சீக்கிங் ஹேவிங் அ சைமல்டேனியஸ் ரிலேஷன்ஷிப் வித் யூஎஸ்ஆ இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், கல்ஃப் கண்ட்ரிஸா இருக்கட்டும், இஸ்ரேலா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், எல்லாரு கூடயும் நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? ரிலேஷன்ஷிப்பை. நெக்ஸ்ட் பிரிக்ஸ் அண்ட் டீடாலரைசேஷன். இப்போ ரீசெண்டா பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா இப்போ பிரிக்ஸ் சப்மிட் நடக்க போகுது இன் டெல்லி, நியூ டெல்லி. அதுல டீடாலரைசேஷன் அஜெண்டா ஏதாவது கொண்டு வர போறாங்களா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப டீடாலரைசேஷன் அப்படிங்கிறது என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் ரெடியூசிங் த டிபெண்டன்ஸ் ஆஃப் யூஎஸ் டாலர் இன் இன்டர்நேஷனல் ட்ரேடா இருக்கட்டும், பேமெண்ட் சிஸ்டமா இருக்கட்டும், ரிசர்வ்ஸா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸா இருக்கட்டும், அண்ட் இன்க்ரீசிங் த யூஸ் ஆஃப் நேஷனல் கரன்சிஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் பேமெண்ட் மெக்கானிசம். இதை கொண்டு வரது தான் டீடாலரைசேஷன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்காக? டு சேஃப்கார்டு த
sanctions, international unilateral sanctions which are imposed by US to other countries. ஓகேங்களா? ஸோ அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டீடாலரைசேஷன் மெக்கானிசம். இப்போ ஆர்பிஐயுமே வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய இதுல அபிஷியலா வந்து பிரிக்ஸ் கண்ட்ரீஸோட வந்து அவங்களோட டிஜிட்டல் கரன்சிஸை இணைக்கணும் அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க ஃபார் ட்ரேட் ஆஸ் வெல் அஸ் டூரிசம். இதையுமே சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோமா இன் ரீசன்ட் டைம்ஸ் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து தே ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட் ருபி ரூபல் செட்டில்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க். ஓகே, அந்த ஸ்பெஷல் ருபி வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்ற அந்த வாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணோம். ஆனா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைலேட்டரல் ட்ரேட் இம்பேலன்ஸ் வந்து அதிகமாயிடுச்சு. ஓகேங்களா? நம்மளுக்கு ரஷ்யாவுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க வேண்டிய பொருள் அதிகமா இருக்கு. நம்ம ரஷ்யா வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்க வேண்டிய பொருள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால வந்து ருப்பி வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு. ரஷ்யாவுக்கு அந்த ருப்பீஸை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து வந்துருச்சு. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, வேற ஏதாவது ஒரு கரன்சிஸ் அந்த மாதிரி கொடுங்க, ருப்பியா இல்லாம சைனீஸ் யுவானா இருக்கட்டும், யூஏஇ திரமா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆத்தரைஸ்ட் இந்தியன் பேங்க்ஸ் வந்து தே வில் ஓப்பன் ஸ்பெஷல் ருப்பி அக்கௌண்ட்ஸ் ஃபார் ரஷ்யன் பேங்க்ஸ். ஓகேங்களா? ரஷ்யன் பேங்க்ஸ்ல வாஸ்ட்ரோ இது இந்தியன் அதாவது ரஷ்யா பேங்க் அக்கௌண்ட்ஸை இந்தியன் பேங்க்ஸ்ல வந்து திறக்கிறது தான் வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் புட்டின் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசிபிக் ஐலாண்ட் செயின் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இருக்கு, குரில் ஐலாண்ட்ஸ்னு இருக்கு. ஓகேங்களா? அந்த குரில் ஐலாண்ட்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான டிஸ்பியூட்டட் ஐலாண்ட்ஸ்ல இப்போ ரீசெண்டா விசிட் பண்ணிருக்காங்க. திஸ் ஹாஸ் பீன் கிளைம்டு பை ஜப்பான் அண்ட் இட் இஸ் கண்டெம்டு. த விசிட் ஆஃப் புட்டின் இஸ் கண்டெம்டு பை ஜப்பான். ஓகே, இட்ரூப் அப்படிங்கிற அந்த ஐலாண்டு. ஓகே, அதை வந்து ஜப்பான்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்டோருஃபு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இட் இஸ் கரண்ட்லி அண்டர் த ரஷ்யன் கண்ட்ரோல். இது எப்போ வந்தது, இந்த குரில் ஐலாண்டுடைய கண்ட்ரோல் எப்போ வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 2 முடியும் போது ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா, இந்த குரில் ஐலாண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. இந்த சின்னதா இந்த செயின் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த செயின் ஆஃப் ஐலாண்ட்ஸ் தான் குரில் ஐலாண்ட்ஸ். இதுல இந்த சதர்ன் ஐலாண்ட்ஸ் இருக்கு பாருங்க, இந்த 4 ஐலாண்டு, இந்த 4 ஐலாண்டு தான் வந்து டிஸ்பியூட்டட் ஐலாண்ட்ஸ் ஆஃப் ரஷ்யா அண்ட் ஜப்பான். ஓகே, அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு குரில் ஐலாண்ட்ஸ் உடைய ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அ லிங்க் பிட்வீன் த பசிபிக் அண்ட் சி ஆஃப் ஓக்ஸ்டாக். ஓகே, அதுக்கப்புறம் அதோட சேர்த்து அதோடைய மிலிட்ரி பிரசன்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து ரிசோர்சஸா இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. பிவைக்யூல 2022ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஐலாண்ட் பத்தி கேட்கல, ஆனா வந்து ஈஸ்ட் சைனா சீல சென்காக்கு ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்ட் இருக்கு. அதுக்கு சென்காக்கு ஐலாண்டு டயோயு ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த சென்காக்கு அப்படிங்கிறது சைனீஸ் சொல்லுவாங்க, ஜப்பான் வந்து டயோயு ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஐலாண்ட் வந்து இவங்க 2 பேருக்குமான டிஸ்பியூட். ஓகேங்களா? இதை வந்து 2022ல யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க. அப்போ குரில் ஐலாண்ட்ஸ் பத்தியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே ஃபார்மேட்ல இப்ப இந்த சென்காக்குக்கு பதில் குரில் ஐலாண்ட்ஸ்ன்னு போட்டீங்கன்னா, இங்க சைனாவுக்கு பதில் ரஷ்யான்ற அந்த இது வரும். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். ரஷ்யா அண்ட் ஜப்பான் எங்கேஜ் இன் மேரிடைம் டிஸ்பியூட்ஸ் ஓவர் தீஸ் ஐலாண்ட்ஸ். ஓகே, இன் ஈஸ்ட் சைனா சீன் இருக்கு, அங்க வந்து பசிபிக் ஓஷன் வரும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் இன்டர்னல் செக்யூரிட்டியில மணிப்பூர் சிஎம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் ஹைவேஸை வந்து இப்ப மறுபடியும் வந்து ரீஓபன் பண்ணிருக்காங்க, NH2 அண்ட் NH37. ஓகே, இந்த NH2 NH37 எதை இணைக்குதுன்னு பாருங்க. NH2 வந்து இம்பால் டு தைமாப்பூர் காரிடார், 37 வந்து இம்பால் டு ஜிஜிபம் காரிடார். ஓகேங்களா? டில் அசாம் வரைக்கும் போகுது. ஓகேங்களா? மணிப்பூர்ல இருந்து இந்த 37. இதன்படி ஏதாவது கேட்டிருக்காங்களா? 2014ல பாத்தீங்க அப்படின்னா NH அண்ட் சிட்டிஸ் கனெக்டட் வச்சு கேட்டிருக்காங்க ஆன்சர்ஸ். ஓகே, அண்ட் இது எல்லாமே இப்ப வந்து தப்பு தான். ஓகேங்களா? இந்த NH4யுமே 4, 6, 15 இதையுமே வந்து மாத்திட்டாங்க. ஓகே, அந்த டைம்லயே இது தப்பு தான், ஆனா இதை மாத்திட்டாங்க இப்ப. ஓகே, அதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நன்னு தான் ஆன்சர் இதுக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து காரிடார்ஸ் வச்சும் கேட்டிருக்காங்க. ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார்ஸ், ட்ரைலேட்டரல் ஹைவே. ஓகேங்களா? பங்களாதேஷ் குன்மிங்கம், மியான்மர் எக்கனாமிக் காரிடார், இப்படியும் கேட்டிருக்காங்க. இதுலயுமே வந்து எதுவுமே கரெக்ட் இல்லை, எல்லாமே தப்பு. அப்போ இதோடைய கனெக்டிவிட்டி என்ன இருக்கு அப்படின்னு வச்சு பார்க்கும் பொழுது இதெல்லாம் வைல்டு கெஸ் தான்.
ஓகேங்களா. இதுல எந்த பேட்டர்னும் இல்ல. பட் ஒரு பேட்டர்ன் தெரியற மாதிரி இருக்குன்னா, இந்த மாதிரி வந்து நேஷனல் ஹைவேஸ் சம்பந்தப்பட்டதோ, இல்லைன்னா வந்து இந்த காரிடார் சம்பந்தப்பட்டதோ இது வரைக்கும் கேட்ட எல்லாமே யூபிஎஸ்சி தப்பா தான் கேட்டிருக்காங்க. அது ஏன்னு தெரியல. அது ஒரு பேட்டர்னா என்னன்னு தெரியல. பட் இப்படி கேட்டிருக்காங்க. ஓகே. அதனால எப்பயுமே இதுக்கப்புறம் தப்பா தான் கேட்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஓகே. பட் ஒரு பேட்டர்ன் இதுல இருக்குன்னு நான் சொல்றேன். தியேட்டர் கமாண்ட்ஸ் இன் இந்தியா. The final report in restructuring the army forces is currently under consideration by the government. என்ன ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னா தியேட்டர் கமாண்ட்ஸ் பத்தி தியேட்டர் கமாண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா தியேட்டர் கமாண்ட் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் அ இன்டகிரேட்டட் மிலிட்ரி கமாண்ட் இன் ஆஃப் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் அசர்ட்ஸ். ஓகேங்களா. இன் பர்டிகுலர் ஜாகிரபிக்கல் ஏரியா ஜாகிரபிக்கல் ஃபங்க்ஷன்ல ஒரு ஜாகிரபியில யூனிஃபைடா அந்தந்த ஜாகிரபிக்கு அங்க இருக்கக்கூடிய ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் அசர்ட் இருக்குல்ல அது வந்து யூனிஃபைடா வந்து ஆப்ரேஷனல் கமாண்ட்ல இருக்கும். ஓகேங்களா. அதுதான் வந்து தியேட்டர் கமாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்கில்ல வந்து மொபிலைசேஷன் ப்ராப்ளம் வந்ததுனால டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று அமைக்கிறாங்க. நரேஷ் சந்திர டாஸ்க் ஃபோர்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஷெகேத்கர் கமிட்டி அவங்களா இருக்கட்டும் இவங்க 2 பேருமே என்ன சொல்றாங்கன்னா கோஆர்டினேஷன் கேப்பை வந்து ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம வந்து ஒரு தியேட்டர் கமாண்டை அமைக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சிடிஎஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அதாவது வந்து சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வந்து 2019 கிரியேட் பண்றாங்க. யாரு அப்படின்னா வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் மிலிட்டரி ஆஃபீஸர் தான் வந்து சிடிஎஸ்ஆ கிரியேட் பண்றாங்க. ஓகேங்களா. அண்ட் அவர் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா he or she will act as a principal military advisor for Department of Military Affairs. அண்ட் தென் இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. அதாவது அசர்ட்ஸா இருக்கட்டும் ஸ்டாஃபா இருக்கட்டும் எல்லாருமே இன்டகிரேட்டட் ஹெட் குவார்ட்டர்ஸும் இன்டகிரேட்டடா இருக்கும். ஓகேங்களா. இதை எம்பசைஸ் பண்றதுக்காக இன்டர் சர்வீசஸ் ஆர்கனைசேஷன் ஆக்ட்னே ஒரு ஆக்ட் வந்து போட்டிருக்காங்க. 2024 சிடிஎஸ் பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. 24 பெர்மனன்ட் சேர்மன் ஆஃப் சிடிஎஸ் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் டியூட்டிஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. பெர்மனன்ட் சேர்மனா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் மிலிட்ரி கமாண்ட் ஓவர் த 3 சர்வீசஸ் பிரின்சிபல் மிலிட்ரி அட்வைசர் டு த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆன் ஆல் ட்ரை சர்வீஸ் மேட்டர்ஸ் அப்படின்னா ஏ 1 and 3 கரெக்ட். எக்ஸசைஸ் மிலிட்ரி கமாண்ட்னா தப்பு. ஓகேங்களா. அவர் எக்ஸசைஸ்லாம் பண்ண மாட்டாரு அட்வைஸ் தான் பண்றாரு. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் இஸ் டி. ஓகே. அண்ட் தென் வேர்ல்டு இண்டிஜினியஸ் பீப்புள் டே. வேர்ல்ட்ஸ் இண்டிஜினியஸ் பீப்புள் டே வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் பீன் அப்சர்வ்ட் இன் 9th ஆகஸ்ட். ஓகேங்களா. இட் இஸ் பீன் அப்சர்வ்ட் இன் 9th ஆகஸ்ட். அண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஹவ் ப்ரொக்ளைம்ட் அண்ட் அப்சர்வன்ஸ் இன் 1994. அதாவது வந்து டு ப்ரொமோட் அவேர்னஸ் ஆஃப் இண்டிஜினியஸ் பீப்புள் ரைட்ஸ் கல்ச்சர்ஸ். ஸோ அதை கொண்டாடும் விதமாக தான் எவ்ரி 9th ஆகஸ்ட் வந்து இண்டிஜினியஸ் டே ஆஃப் இன்டர்நேஷனல் டே ஆஃப் வேர்ல்ட்ஸ் இண்டிஜினியஸ் பீப்புள் அப்படின்னு வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். 2026 அவங்களோட தீம் வந்து இண்டிஜினியஸ் மிட்வைஃப்ஸ். ஓகேங்களா. இந்த இதை அடிப்படையில் வந்து என்ன பண்றாங்கன்னா கோமு கோயா ட்ரைபல் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன் ஹைதராபாத் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஆதிவாசி பவன்ல. ஓகேங்களா. அப்ப நீங்க என்ன பார்க்கணும்னா கோமு கோயா ட்ரைபல் அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா தெலுங்கானால இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே. ஏன்னா ட்ரைப்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் அந்த மாதிரி வந்து மேட்ச்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். வீக் 2 உடைய அந்த விசில் சீரீஸ் முடியுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வீக் 3ல நம்ம பார்ப்போம். ஓகே. வேற ஏதாவது இருந்தா டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஜாலியா இருங்க.